ராசாத்தி நல்லா இருக்கியாமா? துன்பமும் துயரமும் தாங்க முடியலன்னு சொல்லியாமா? புருஷனால பிள்ளைகளால நிம்மதி இல்லைன்னு சொல்லியாமா? நல்ல அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுமா, எல்லாமே மாறுமா. உனக்காக, உன் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு அழுன்னு எசப்பா சொல்லியிருக்காங்க. மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமா. பச்சை மரமே பச்சை எரியிற காலமா இது. நம்ம பட்டு போன மரம் எப்படி எரியும்? ஜெபந்தாமா நம்மள நிம்மதியா வாழ வைக்கும். எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்லியாமா? ராசாச்சி, நீ சொல்றத கேட்டா பாட்டிக்கு சிரிப்பு வருது. ஜெபம் பண்ணதுக்காக வேண்டி எந்த காலேஜ்லயும் போய் படிச்சுட்டு வரணுங்க அவசியம் இல்லம்மா. நீ ஒண்ணு பெத்த தாப்பங்கிட்ட ஒரு உதவி கேட்டா எப்படிமா கேப்ப? அதே மாதிரி ஏசப்பாட்டா கேளுமா. இதுக்கு பேர் தான் ராசாத்தி ஜெபம். நீ பத்த வைக்கிற ஊது வச்சு வாசனை பரலோகத்துக்கு போகாது ராசாத்தி. நீ ஏசப்பா படத்து போடுற மாலையால ஒரு பிரயோஜனமும் இல்ல ராசாத்தி. செத்து போனவங்களுக்கு தான் மாலை போடுவாங்க. ஏசப்பா உயிரோட இருக்காருமா. நீ கொடுத்தத மெழுகு வச்சு வெளிச்சம் பரலோகத்துக்கு போகாதுமா. இந்த மெழுகு வச்சு வெளிச்சத்தால